ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு லெசன், ஒரு புது சாப்டர் எடுத்திருக்கோம். அதுதான் என்னென்னா அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பேங்கிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். நான் இந்த வீடியோவில் பேங்கிங் கம்பெனிஸோட ஒரு பேசிக் கான்செப்டை சொல்லிவிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுற அக்கௌண்ட்ஸில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இல்லஸ்ட்ரேஷன், இந்த மாடலில் வந்து எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு சம் வரும், அந்த இல்லஸ்ட்ரேஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேங்கிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொன்னாலே கிளியரான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அஷ்யூர்டாக இன்கம் வரும் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு பேங்கிங் கம்பெனி லோன் கொடுக்குறாங்கன்னா அந்த லோனை வந்து கஸ்டமர் ரீபே பண்ணுவாங்களா மாட்டாங்களா, பண்ணாமலும் போகலாம். ஸோ ரீபே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பயம் இல்லை. அவங்களோட அசெட் என்பிஏ ஆகுது. என்பிஏ அப்படின்னா நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி படிப்போம். அந்த மாதிரி என்பிஏ ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், இந்த மாதிரி நிறைய பயம் இருக்குது. அதே மாதிரி இந்த பேங்க்குக்குன்னு சில கொஞ்சம் கடமைகள்னு ஒன்று இருக்கும். அக்செப்டன்சஸ், என்டார்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அக்செப்டன்ஸ் அப்படின்னா ஒரு டெபாசிட்டை வந்து பேங்க் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அக்செப்டன்ஸை வந்து அவங்க வந்து பூர்த்தி செய்யணும், அதுக்கான கண்டிஷன்ஸை பூர்த்தி செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டெபாசிட் வந்து கஸ்டமர் நம்ம பேங்க்கிட்ட வச்சுருக்காருன்னா மாதம் அந்த டெபாசிட்டுக்கான இன்ட்ரெஸ்ட்டை தவறாமல் கொடுக்கணும். அதெல்லாம் வந்து பேங்க்கோட கடமை. அப்படி இருக்கிறதுலாம் வந்து சாதாரணமாக சரி நான் கொடுத்துட்றேன் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்கன்னு சொன்னால் கஸ்டமர் நம்ப மாட்டாங்க. ஸோ கஸ்டமர் பண்ணுற டெபாசிட்லேருந்து ஒரு போர்ஷன் ஆஃப் அமௌண்ட்டை எடுத்து இந்த அக்செப்டன்ஸ், என்டார்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட்டுக்கு ப்ரீயாரிட்டிக் இன்டர்வல்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சா தான் கஸ்டமருக்கு ஒரு நம்பிக்கை வரும். என்ன நம்பிக்கை? நம்ம பண்ணுற டெபாசிட் அமௌண்ட் வந்து கரெக்டான வகையில் தான் வந்து பேங்க் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு வராங்க, கரெக்டாக ப்ரொவிஷன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கைக்காண்டி தான் இந்த அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். அந்த அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பிகாஸ் பேங்கிங்கோட முக்கியமான ஒரு கடமை தான் இந்த டெபாசிட் அக்செப்டன்ஸ். அது பேஸ் பண்ணி இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெஜர் தான் இப்போ நம்ம போட போகிறோம். டோட்டலாக அக்செப்டன்ஸ் நாட் எட் சாட்டிஸ்ஃபைடு 33,45,000. ஸோ 33,45,000 ஒர்த்து உள்ள அக்செப்டன்சஸ் வந்து இன்னும் சாட்டிஸ்ஃபை பண்ணாமல் பேங்க்குக்கு மிச்சம் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்குது. அடுத்து அதில் இந்த 33,45,000ல் 30 லட்சம் வந்து பே பண்ணி முடிச்சிட்டாங்க. பேங்க் வந்து கிளைண்ட்டுக்கு கரெக்டாக ரீபே பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் மிச்சம் இருக்குல்ல, இந்த 33,45,000ல் 30 போக இருக்கிற 3,45,000, அந்த 3,45,000 இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. எட் டு பி ஹானர்ட் அப்படிங்கிற ஒரு கேஸில் இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங்னு நம்ம வந்து அக்கௌண்ட்ஸ் டேர்மில் படிச்சிருப்போம். அது வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இப்போது அந்த பெண்டிங் போக எவ்வளோ ஹானர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கிளையண்ட் பிக்கு கொடுக்க வேண்டிய 15 லட்சத்தை வந்து 10th ஜூனில் வந்து பேங்க் ஹானர் பண்ணியிருக்காங்க. நம்ம பார்க்குறது எல்லாமே 1 ஏப்ரல். இந்த 15 லேக்கை வந்து 10 ஜூனில் வந்து பேங்க் வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கியூங்கிற கிளையண்ட்டுக்கு 18 லட்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை வந்து பார்ட்லி பெய்ட் ஆஃப், பாதி தான் பே பண்ணியிருக்காரு. என்னைக்கு? 30 செப்டம்பர் அன்னைக்கு வந்து பாதியை பே பண்ணியிருக்காரு. 7,50,000. அடுத்தது பார்ட்டி ஃபெயில்டு டு பே. ஸோ இப்போ வந்து பார்ட்டி வந்து பே பண்ணாமல் விட்டதுனால 30/11 அன்னைக்கு பேங்க் வந்து கொடுத்தாகணும். இப்போ இது வந்து ஒரு சின்ன ஒரு கேஸ், இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இதில் நம்ம கிளியராக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, பேங்க்குக்கு வந்து பணம் ஒன்றும் மரத்துலேருந்து காய்ச்சி வரல. எப்படி வருதுன்னா, டெபாசிட் பண்ணுற பணத்தை தான் வந்து பேங்க் வந்து லோனாக ரீபே பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பேங்க்குக்காக சுயமாக வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு ஒன்று கிடையாது. இந்த சைட்லேருந்து ஏங்கிற கஸ்டமர்கிட்டேருந்து டெபாசிட்டை வாங்கி பிங்கிற கஸ்டமர்கிட்ட லோனாக கொடுப்பாரு. திரும்ப அவர் லோன் ரீபே பண்ணுறத வச்சு தான் இங்கே ஏங்கிற பார்ட்டிக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாரு. இல்லை அங்கே லோன் வாங்குறதுக்காண்டி அவர் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறத வச்சு இங்கே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த 2 டிரான்சாக்ஷன்ஸ் தான் மாற்றி நடக்குதே தவிர வேறு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் மணின்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இப்போ பார்ட்டி ஃபெயில்டு டு பேனா என்ன அர்த்தம்னா, ஒரு லோன் வாங்கின ஒரு பார்ட்டி பேங்க்குக்கு கொடுக்காம விட்டுட்டாரு. அப்போ கொடுக்கலைன்னா இங்கிட்டு டெபாசிட்டருக்கு யார் பதில் சொல்லுவா? அந்த பார்ட்டிக்கும் இந்த பார்ட்டிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ அவர் இப்போ கொடுக்காம விட்டார்னா அவரோட பொறுப்பை சேர்த்து யார் கொடுத்தாகணும்? பேங்க்கு தான் கொடுத்தாகணும். அதனால தான் பேங்க் ஹேட் டு ஹானர் ஆன் 30/11. நெக்ஸ்ட்டு எஸ்ஸுங்கிற கிளைண்ட்டுக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கல. டீக்கும் அதே தான், எக்ஸுக்கும் அதே தான். இப்போது நம்ம இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? அக்செப்டன்ஸ், என்டார்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிற அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பை பேலன்ஸ் ப்ராட் டவுன்.
வழக்கம் போல் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களா 33,45,000, அதுதான் வந்து நமக்கு பை பேலன்ஸ் டாட் டவுன் ஓப்பனிங் பேலன்ஸ். இதில் நமக்கு லைபிலிட்டிஸ் இருக்கா? என்ன லைபிலிட்டிஸு? நம்ம கஸ்டமர்கிட்டேருந்து வந்து நமக்கு வரவேண்டிய என்ன சொல்கிறது, வரவேண்டிய அக்செப்டன்சஸ் நம்ம இந்த பார்த்தோம்ல, எவ்வளோ அவங்களுக்கு கஸ்டமருக்கு எவ்வளோ கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணோம். 1,500, 1,800, 15 lakh, 18 lakh, 7 lakh 50, 12 lakh, 7 lakh 50, 4 lakh 5,000, அதெல்லாம் தான் இங்கே எழுதியிருக்காங்க. அதை வந்து இவங்க இந்த ஜீரோஸ் வேல்யூவில் இருக்குது, அதனால் வந்து 3 ஜீரோ கம்மியாக இருக்கும். நீங்கள் எழுதுகிறப்ப டோட்டலாக 15 lakh அப்படியே எழுதிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இந்த மாதிரி நம்ம என்ட்ரி போட்டோம்னா இந்த சைடு ஒரு பேலன்ஸ் கிடச்சிடும். ஆப்போசிட் சைடில் இது என்ன பண்ணுறோன்னா, ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணி முடிச்சிருக்கோமோ அதை மட்டும்தான் இந்த சைடில் மென்ஷன் பண்ணணும். டோட்டலாக இருக்கிற லைபிலிட்டியை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணுறோம். டெபிட் சைடில் ஒரிஜினலாகவே பேங்க் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க இல்லை பார்ட்டி பே பண்ணியிருக்காங்க அதை மட்டும்தான் வந்து டெபிட் சைடில் போடுறோம். ஸோ நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரிஜினலாக போயிடு, இது ஒரிஜினலாக போயிடு, இதுவும் ஒரிஜினலாக போயிடு. இந்த 3 என்ன சொல்லிட்டாங்க, நாட் சாட்டிஸ்ஃபைடுன்ட்டாங்க. ஸோ இந்த 3 என்ட்ரிஸ் மட்டும்தான் நமக்கு வந்து டெபிட் சைடில் வருது. 1,500, 1,800, 750, விச் மீன்ஸ் என்ன அர்த்தம், 15 lakh, 18 lakh, 7 lakh 50. இது போக இன்னும் ஒரே ஒரு பேலன்ஸ் வரும். என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா 30 lakh இனிஷியலாக பே பண்ணியிருக்கோமா, அந்த 30 lakhs தான் வந்து இங்கே பே பண்ணதுக்கான கான்செப்ட். இது போக மீதி இருக்கிற 3,45,000 பார்த்தோம்ல, 33,45,000 30 lakh போக மீதி 3,45,000 பார்த்தோமா, அந்த 3,45,000 பேங்க் இனிமே தான் ஹானரே பண்ண போகிறாங்க. அதுக்கான என்ட்ரி தான் இந்த 345. நம்ம இந்த அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா, கிரெடிட் சைடில் எல்லாமே விச் மீன்ஸ் பேங்க்கோட டோட்டல் லைபிலிட்டி எவ்வளோ வரைக்கும் வந்து பேங்க் வந்து பே பண்ண வேண்டியது இருக்குது, அவங்களோட ஆப்ளிகேஷன் என்னங்கிறத வந்து டோட்டலாக போட வேண்டியது கிரெடிட் சைடில். அதில் எவ்வளோ ஹானர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹானர் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நம்ம பிரித்து காமிச்சோன்னா மிச்சம் இருக்கிற அந்த கேரி ஃபார்வர்ட் அமௌண்ட் கிடைக்கும்ல, அந்த அமௌண்ட்டு தான் அல்டிமேட்டாக பேங்க் இன்னும் yet to be paid. இப்போதைக்கு வந்து டோட்டல் லைபிலிட்டியில் இவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இது போக இன்னும் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டு தான் yet to be satisfied. இந்த yet to be satisfied கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் அக்செப்டன்ஸ், என்டார்ஸ்மெண்ட் அண்ட் அதர் ஆப்ளிகேஷன் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுதான் நமக்கான ஒரு முக்கியமான இல்லஸ்ட்ரேஷன். எக்ஸாமில் கேட்குறாங்க, கிளியராக பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.